ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர்களை ஆண்டவர் ரட்சித்து விடுவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய அதிசயங்களை, ஆண்டுடைய மகத்துவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக காலங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். நாம் அவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து வேதத்திலே நம் ஆண்டவரை எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அநேக செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இது மிக கொடிய கடைசி காலம். அல்லேலூயா. இன்னும் நாம ஜனங்களால உலகத்தால ஸ்தோத்திரம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்கள், எச்சரிக்கையால் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் எந்த விதத்திலும் நம்மளை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்களும் நானும் மிகவும் ஒவ்வொரு நாளும் கவனமாயிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகள் மூலியமாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்வாராம், நம்மை குணமாக்குவார் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கிறவர், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தாலும் இருதயத்துக்குள்ள பல கேள்விகள், பல உபத்திரவங்கள், பல பாடுகள், பல பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலும் நம்மை சமாதானமாய் நடத்த வேண்டும் என்றால் தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நேற்றைய தினத்திலே நான் ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு ஊழியக்காரர் என்னை அழைத்தார். நான் ஒரு சகோதரி அன்பு வாலிப பிள்ளைக்காக ஜெபிக்கும்படியாக அந்த ஊழியக்காரர் அழைத்த பொழுது அந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்க கடந்து சென்றிருந்த பொழுது அருமையான அவங்க குடும்பத்தார் நின்றார்கள், அவருடைய உறவுகள் பிள்ளைகள் எல்லாம் நின்றார்கள். அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாலிப மகளை பார்க்கிற பொழுது அவ்வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாததை நான் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. பொருளாதார ரீதியாக, உறவுகளிலே, இப்படி எல்லா விதத்திலும் அந்த சகோதரிக்கு, அந்த பிள்ளைக்கு நிறைவு இருக்கிறது, எந்த குறையுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மகளுக்காக ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். நான் நினைத்த பக்கத்துல இருந்த பிள்ளை கொஞ்சம் ஸ்தோத்திரம் ரொம்ப சுமாரா இருந்தா, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு தான் ஜெபிக்க கூப்பிட்டார்கள்னு சொல்லி நானும் போயிருந்தேன். பார்த்தா ஸ்தோத்திரம், இவர்கள் எந்த மகளை நான் பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு குறையில்லாம சந்தோஷமா மனநிறைவோடு இருக்கிறாள் என்று நான் எண்ணினேனோ அந்த சகோதரியை என் முன் நிறுத்தினார்கள். ஏதாவது கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு. இந்த சகோதரிக்காக, இந்த மகளுக்கு ஜெபம் பண்ணதான் நாங்க உங்களை அழைத்தோம் அப்படின்னாங்க. சரி, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஸ்தோத்திரம், சரிம்மா முழங்கால போடுமா அப்படின்னு. அது சகோதரி முழங்கால் போட்டால், முழங்கால் படி இடுகிற பொழுது அவருடைய சிரசிலை கை வைத்து நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திர சில காரியங்களை இந்த மகளுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன என்று சொன்னால், எல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்குது, ஒரு குறை இல்லை, சகலமும் சகல விதமான ஆசீர்வாதங்களும் அந்த மகளுக்குள்ள இருக்கிற, அந்த மகளுக்கு வீட்டுல இருக்கிறது, உறவுகள், நல்ல உறவுகள் இருக்கிறார்கள், சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த மகளை பார்த்தால் யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சந்தோஷமான நிலையை வெளிப்படுத்துகிறது போல காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே அந்த பிள்ளை முழங்கால் படியிட்ட பொழுது, நான் அந்த மகளுக்காக தலையில கை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் காண்பித்தார், ஒரு கார் இருளை காண்பித்தார். அல்லேலூயா. அந்த மகளுடைய சிரசிலை கையை வைத்த உடனே கார் இருளை காண்பிக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம், என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகளுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கிறது,
எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு காரிருள், அவளுக்குள்ளே ஒரு சோர்வு, அவளுக்குள்ளே ஒரு மன உளைச்சல், அவளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவளுக்குள்ளே ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல். அவள் ஏன் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு மன விரக்தியான ஒரு நிலைமையிலே இந்த வாலிப வயதிலே, கல்லூரி படிக்கிற இந்த வயதிலே அந்த மகளுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஒரு மனநிலை கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் அந்த காரிருளை குறித்து காண்பித்தார். சரி என்று சொல்லி நான் மீண்டும் ஆண்டவர் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த பிள்ளை அப்படியே ஆட ஆரம்பித்தது. பாருங்க, அவ்வளவு அழகாக நின்றது. அழகா சிவமான முழங்கால் போடுமான்னா முழங்கால் போட்டா, தலையில கையை வச்ச பொழுது சந்தோஷமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணனா சிரித்த முகத்தோடு இருந்தா, எந்த குறையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிற அந்த மகளுக்காக நான் செபிக்கிற பொழுது தொடர்ந்து நேரம் ஆக 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 அந்த மகளுடைய முகம் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மகளுடைய முகம் வேறுபட்டு கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இவளுக்குள்ளே ஒரு ஆவி அவளுடைய ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது, அவளை ஸ்தோத்திரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் காண்பித்தார். சரி என்று சொல்லி அதற்கப்புறம் அந்த ஆவியை ஸ்தோத்திரம் அந்த பொல்லாத ஆவியை கடிந்து நான் செபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த மகள் அப்படியே ஆட ஆரம்பித்தாள். ஆட ஆரம்பித்த உடனே தன்னுடைய நிலைப்பாடு வித்தியாசமாக மாறுகிறது. தொடர்ந்து செபித்த பொழுது அதற்கப்புறம் அந்த ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி செபித்த பொழுது 10 என்று கீழே விழுந்தாள். விழுந்த உடனே அப்படியே ஒரு மரித்த சடலத்தை போல் கிடந்தாள். அப்பதான் நினைத்தேன், யாருக்குள்ள எந்த ஆவி இருக்கு என்று சொல்லி சில நேரங்களிலே கணிக்க முடியாது. செபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே அந்த சகோதரி போராடி கொண்டிருக்கிறாள். ஓ ஸ்தோத்திரம், செபித்து முடித்து உட்கார வைத்தோம், சேர்ல எழுப்பி உட்கார வைக்கணும். உட்கார வைத்த பின்பு அந்த சகோதரிட்ட கேட்டேன், எம்மா நான் ஒண்ணு கேட்கிறேன் சொல்லுவியான்னு. என்ன விஷயம் சொல்லுங்க பாஸ்டர்னா. எம்மா உன்ட அடிக்கடி ஏதாவது ஒரு ஆவி பேசிக்கொண்டே இருக்கிறதான்னு கேட்டேன். அப்ப அவ சொன்னா, ஆமா பாஸ்டர், ஒரு சத்தம் ஒரு உருவம் என்கிட்ட வந்து நின்னுட்டு அடிக்கடி சொல்லுது, நீ சீக்கிரம் தற்கொலை பண்ணிக்கோ, சீக்கிரம் சாகு, நான் உன்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவி அதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். வாலிப பிள்ளை. அப்ப பாருங்க, எவ்வளவு ஸ்தோத்திரம் காரியங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை வாசிங்க. ஸ்தோத்திரம், சங்கீதம் 34:1 வாசிக்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நேற்றைய தினம் நம்ம அறிந்தபடியினாலே, கடிந்து கொண்டபடியினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொண்டபடியினாலே அந்த மகள் தற்கொலைக்கு ஸ்தோத்திரம் தூண்டின அந்த ஆவியினிடமிருந்து விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கடந்த வருஷத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பாருங்க, சாந்தி நகர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அப்போ அன்றைக்கு ஒருவேளை அந்த மகளை தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே போய், ஸ்தோத்திரம் பேர் சொல்ல நான் விரும்பல, பெரிய சபை விசுவாசி, திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சபை, 1000 கூட்டங்கள்ல இருந்த ஒரு சபை. அப்படிப்பட்ட சபையில இருக்கிற அந்த குடும்பத்தார் அந்த மகளுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆவியை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, மருத்துவ படிப்பு படித்து முடித்த மகள் ஒரு டாக்டர். கடைசியுடைய அவளுடைய மனநிலை எங்க போய் நின்றது, மேல் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். ஒரு மருத்துவம் படித்த ஒரு சகோதரி நாடியிலிருந்து கீழே குதித்து மறித்து போகிறாள் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த சகோதரிக்குள்ள ஏதோ ஒரு தற்கொலையின் ஆவி அந்த மகளை எப்போது ஆளுகை செய்து கொண்டிருந்தே இருக்கிறது. ஆனால் வீட்டாரால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா, அந்த தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம் அந்த மகளோடு நேரங்களை செலவிட முடியாமல்
உலகத்தினுடைய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே தன்னுடைய மகளை அவளுடைய பாதையில அப்படியே விட்டு விட்டார்கள். கடைசியாக உலகுக்கும் பார்த்தீங்கன்னா சபையில முதன்மையான இடத்தில் இருக்கிற மகள் ஒரு பிரபலியமான பெரிய ஊழியக்காரன். ஆனா அந்த ஊழியக்காரன் நினைத்திருந்தால், அதற்காக தான் சொல்றோம், சபையில ஸ்தோத்திரம் அடிக்கடி பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற பொழுது, கடிந்து கொண்டு நம்ம செபித்தோம் என்றால், கடிந்து கொண்டு நாம் ஆராதித்தோம் என்று சொன்னால், பலவான்களை முந்தி கட்டினோம் என்று சொன்னால் நாம ஜெயிக்க முடியும். ஒருவேளை யாருக்குள்ள எந்த ஒரு ஆவி மறைந்து கிரியை செய்து கொண்டிருந்தாலோ, கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை கடிந்து செபிப்போம் என்றால், கடிந்து பிரசங்கிப்போம் என்று சொன்னால், அவைகளை கடிந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அந்த ஆவி வெளியேறுவதை உணர முடியும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த சகோதரிக்குள்ள இருந்த அந்த ஆவியை, அந்த தற்கொலையின் ஆவியை கண்டுகொண்டு அந்த மகளை விட்டு அகற்றுவதற்கு உதவி செய்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அந்த மகள் இன்றைக்கு மரித்திருக்க மாட்டார். ஒரு மருத்துவ படிப்பு படித்த ஒரு மகள் தற்கொலை செய்கிறார் என்று சொன்னால் பாருங்க, ஒரு தற்கொலையின் ஆவி பிசாசு கிரியை செய்து அந்த மகளை மாய்த்து கொள்ளும்படியாய் தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே அதிகமாய் அது அழுத்தம் கொடுக்க இல்லை, வேறு வழியின்றி தற்கொலையை செய்யக்கூடிய நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு அநேக இடங்களில், அநேக குடும்பங்களிலே தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உன்னால சாதிக்க முடியாது, உன்னால இதை பேஸ் பண்ண முடியாது. பாருங்க, அநேக குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனை இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி, இல்ல பெற்றோர் தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சத்துருவானான் பிசாசானவன் அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்மறையான கருத்தை திணித்து அவர்கள் தற்கொலைக்கு நேராக, கொலைக்கு நேராக திருப்பி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆகையால் தான் மிக கவனமாக நீங்களும் நான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம வாசித்த சங்கீதத்துல வாசிங்க 38வது வசனம், 107 38, சங்கீதம் 107 சங்கீதத்துல 38வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் பாருங்க என்னவா குறையாது இருக்க, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறைய விடாதபடிக்கு அவர்களுடைய பொருளாதாரங்கள், அவர்களுடைய வர்த்தகங்கள், அவருடைய வருமானங்கள், அவருடைய எல்லா காரியங்களும் குறையாது இருக்கத்தக்க கர்த்தர் அவர்கள் என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து மிகுதியும் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தாரிடத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் வேறு பிரித்து அழைத்து வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து மிகுதியும் பெருக பண்ணினது மாத்திரமல்ல, நம்மிடத்திலே அவர் ஆசீர்வதித்து கொடுத்த நன்மைகளை குறையவே விட மாட்டார். அல்லேலூயா. குறைய விடாதபடிக்கு காக்கிற தேவன், நடத்துகிற தேவன். ஆனால் அப்படி நடத்துகிற தேவனை நீங்களும் நானும் உள்ள ஸ்தோத்திர வேறு பிரிக்கப்பட்ட தேவனை சங்கீதம் 34:1 வாசித்தது போல எக்காலத்திலும் துதிக்கிற துதி நம்ம வாயிலே இருக்க வேண்டும். நான் இந்த நாட்களிலே அதிகமாய் நான் ஸ்தோத்திரம் வியாதியஸ்தர்களை சந்திக்கிற பொழுது, விசுவாசு பிடித்தவர்களை சந்திக்கிற பொழுது பார்க்கிற அநேக காரியங்கள் என்னவென்று சொன்னால், அத்தனை வேறு அநேகரு அதுல ஸ்தோத்திரம் பாருங்க, அதிகமான சதவீதம் தற்கொலை பண்ணக்கூடிய மனநிலை, இல்லைன்னா மரண கட்டுகள் அல்லது மரண வியாதிகளை சிக்கி தவிக்கிற ஜனங்களை தான் இன்று நான் தீவிரமாய் அதிகமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க ஜெபம் பண்ண போனாலும் ஒண்ணு தற்கொலையின் ஆவி கிரியை செய்து, அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு விதத்துல மரண கட்டு, இல்ல ஏதோ ஒரு விதத்துல வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி ஒரு விரக்தி நிலை.
பிசாசு ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்குள்ள கலைகளை விதைத்து, அவர்களுக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகளையும் கருத்துக்களை விதைத்து, உன்னால வாழ முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால வெல்ல முடியாது, உன்னால ஓட முடியாது, இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான், ஏதோ ஒரு விதத்திலே எதிர்மறையான கருத்துக்களை அவர்களுக்குள்ளே திணித்து திணித்து தற்கொலைக்கு நேராக, மரணத்துக்கு நேராக பிசாசு தள்ளி கொண்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர்களை ஆசீர்வதிக்கவும் பெருக பண்ணவும் தாக்குறார். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நம்ம அப்பா வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. நான் உன்னை எப்படியா பெரிய ஜாதியாக்கி, பாருங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த பெரிய ஜாதியாக்குவார். அப்படி என்றால் உங்க இனத்தை விருத்தியடை செய்வார், உங்க குடும்பத்தை, உங்களுடைய உங்களுடைய குளங்களை, உங்க பிள்ளைகளை விருத்தியடை செய்கிறவர். ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனாய் வந்தவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கு என்ற ஒரு பக்தனை கொடுத்து, ஈசாக்கு என்ற ஒரு பக்தனுக்கு 2 குமாரர்களை கொடுத்து, அதிலே ஒரு குமாரன் மூலியமாக 12 கோத்திரப்பிதாக்களை கொடுத்து, திரளான எண்ணிக்கை கிடைக்காத ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பெரிய திரளான கூட்டமாய் மாற்றினார். அல்லேலூயா. பிள்ளை இல்லாது இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆசீர்வதித்தாராம். ஒண்ணுமே இல்லை, பிள்ளையே இல்லை, இல்லாத இடத்துல ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். முடியாததை முடித்து தருவதுதான் கர்த்தருங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்ற நிலையில இருந்த ஆபிரகாமை, ஒருவேளை அந்த ஆபிரகாம் கூட என்ன பண்ணிட்டா, ஒரு தீர்மானம் பண்ணிட்டா, இனி நமக்கு குழந்தை பிறக்காது. சாரா ஒரு தீர்மானம் பண்ணிட்டா, இனி நமக்கு குழந்தை பிறக்காது, நமக்கு ஒரு வாரிசு தேவை என்று சொல்லிதான் ஆகாரை நியமித்து கொடுத்தாள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ தீர்மானம் பண்ணின தீர்மானம் இல்லப்பா, நான் உன் மேல வச்சிருக்கிற திட்டம், நான் வச்சிருக்கிற தீர்மானம் தான் உங்ககிட்ட நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன காரியத்தை தீர்மானித்து வச்சிருப்போம், ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை தீர்மானிச்சு வச்சிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் தான் அதாங்க வித்தியாசமான கர்த்தர். அவர் உங்களை ஆசீர்வதித்து திரளாய் பெருக பண்ணி ஒன்ன கூட குறைய விட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, சின்ன காரியத்தை தான் நம்ம தீர்மானிப்போம். ஒருவேளை சின்ன காரியத்துக்காக கூட நம்ம அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், எடுத்துக்காட்டுக்கு சவுல் என்ற ஒரு வாலிபன் ஒரு சின்ன காரியத்துக்காக தான் அலைந்து தெரிகிறான். என்ன காரியம்? தன் வீட்டிலே வளர்க்கப்பட்ட கழுதையினுடைய குட்டிகள் 2 குட்டிகளை காணவில்லை. தகப்பன் சொல்லுகிறார், மகனே, ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போய் என்ன செய், நம்ம வீட்டுல உள்ள கழுத குட்டிகள் 2 குழந்தை குட்டிகளை காணலப்பா, தொலைஞ்சிட்டு, காணாம போய் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகன் ஸ்தோத்திரம் சவுல் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. வேலைக்காரனும் சவுலும் போறாங்க. அவன் எதுக்கு போறான்? கழுதை குட்டியை தேடி போறான். தான் வீட்டுல வளர்க்கப்பட்ட ஒரு பிராணியை தேடி போகிறான். காணாம போயிட்டு நம்ம அப்பா சொல்றாருன்னு தேடி போனான். ஆனா சின்ன காரியத்தை தேடி போனவனுக்கு தேடாமலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துச்சு. பாருங்க, நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த சவுலுக்கு அங்கே வைத்திருந்தார். என்ன வைத்திருந்தார்? ராஜ பட்டாபிஷேகம். சமஸ்த இஸ்ரவேல் மக்களையும் ஆளக்கூடிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அங்கு வைத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நான் ஒரு சின்ன காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருப்போம். ஓ சோதரா, இந்த காரிய பிரச்சனை தீர்ந்தா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும்னு நம்ம நினைப்போம். எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவித்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரே சோதரா, இந்த சின்ன காரியத்துல எப்படியாவது என் தேவையில, இந்த பிரச்சனையில இருந்து விடுவித்தா போதும் தான் ஒருவேளை நாமெல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஆனா கர்த்தர் நினைச்சுப்பாரு, நீ கேட்கிற என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விட்ட போதும் மட்டும்னு நீ நினைக்கிற. இல்லடா, நான் உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். யோசேப்பு அப்படிதான் நினைச்சான். எப்படியாவது என்னை சிறைச்சாலையில இருந்து என்ன செஞ்சிருங்க, காப்பாத்தி விட்டுருங்க. எப்படியாவது நான் போய் எங்க அண்ணன் தம்பி எங்க அப்பா கிட்ட போய் இருந்து என்ன நாட்களை கடத்தி கொண்டு போயிருவேன். இந்த சிறையில இருந்து
இது இருளில் இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்திருங்கன்னு சொல்லி, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் அவன் நினைச்சது வேற, கர்த்தர் நினைத்தது வேற. அவன் எதிர்பார்த்தது ஒன்று, கர்த்தர் கொடுத்தது ஒன்று. அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்பொழுதுமே டபுளா கொடுக்கிறார். ஒண்ணு நம்ம எதிர்பார்த்ததை கொடுத்துருவாரு, இரண்டாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத எதிர்பாராத ஒன்றையும் சேர்த்து தருகிறவர். இல்லையா? ஒன்று நம்ம எதிர்பார்த்ததை கொடுக்கிறவர், இரண்டாவது நம்ம எதிர்பாராத ஒன்று, கற்பனைக்கு எட்டாதது ஒன்று. யாரு? சவுல் வாழ்க்கையில நடந்துச்சு. இரண்டாவது யோசேப்பு வாழ்க்கையில. ரெண்டு பேரையும் நல்லா யோசித்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம் இருந்தே தொடங்குவேன். ஆபிரகாம் என்ன எதிர்பார்த்தாரு? குடும்பத்துல பிள்ளை இல்லை, வயசாயிட்டு, நமக்கெல்லாம் வயது முதிர்ந்து விட்டது, காலம் கடந்து விட்டது. சரி என்று சொல்லி எலியேசர், நான் என் வீட்டு வேலைக்காரன் தான் என் சொத்துக்கு அப்புறம் ஆஸ்தின்னு நினைச்சேன். என் சொத்துக்கள்லாம் யாருதான் இனி வாரிசு? தன் வீட்டிலே பிறந்த ஒரு குழந்தை, தன்னுடைய வீட்டை அடிமைக்கு பிறந்த ஒரு குழந்தை தன் வீட்டிலே பிள்ளையை போல வளர்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையான உத்தமமான ஒரு வேலைக்காரன் எலியேசர். அவன் நினைச்சான், இனி நமக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி தன்னுடைய மொத்த ஆஸ்திக்கு இவன் தான் இனிமே சுதந்திரவாளி என்று யார் தீர்மானித்தா? ஆபிரகாம் தீர்மானித்தான். ஆனா கர்த்தர் தீர்மானித்தது வேற. ஆபிரகாம் எலியேசரை தீர்மானிச்சுட்டான். சாராள் பார்த்தா, நீர் என்ன எலியேசரை தீர்மானிக்கிறது? நான் என்னுடைய வேலைக்காரி ஆகாரத்தாரை அவளை கட்டிக்கிறோம், அவள் மூலியமா பிறக்கிற குழந்தைய நம்ம என்ன செய்வோம்? அவரை சுதந்திரவாளிய பார்ப்போன்னு என்ன பண்ணா? ஆகாரை தன் கணவருக்கு கொடுத்தா. அதன் மூலியமாக ஒரு குமாரன் பிறந்தா, இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் பிறந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இவனும் சுதந்திரவாளி மேல்ட்டாரு. இல்லையா? உன்னுடைய கற்ப பிறப்பு தான் பான்னாரு. அதாங்க, நாம ஒன்ன தீர்மானிப்போம், கர்த்தர் ஒன்ன தீர்மானிப்பார். இல்லையா? இதுதான் தேவனுடைய தீர்மானம். நாம ஒன்ன நினைக்கையில இது மட்டும் சரியாகிறதா என்று நினைப்போம். ஆனா ஆண்டவர் நாம நினைத்ததையும் சரி பண்ணிட்டு நம்ம நினையாத பெரிய காரியத்தை நமக்கு கொடுத்து அனுப்புகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். இல்லையா? இல்லையா? நம்ம உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், எல்லாரும் சொல்லக்கூடியதான். யானையை வாங்கியாச்சு, என்னத்தை வாங்க முடியல. யானையை வாங்கியாச்சு, யானையை கொடுத்துட்டான், என்னத்தை கொடுக்கல, துரட்டியை கொடுக்கலம்மாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய யானை எதுதான் கண்ட்ரோல் பண்ணுமா? துரட்டி தான் கண்ட்ரோல் பண்ணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கம்புக்கு தான் அது என்ன செய்யும்? கட்டுப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யானையை வாங்கின நமக்கு துரட்டி வாங்க முடியல, துரட்டி கிடைக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுவார்கள் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல ஆண்டவர் நம்மளை விடுவித்து மட்டும் விட மாட்டாராம், விடுதலை ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானமா வாழவும் வைக்கிறவர். அல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம் கொடுத்துட்டாருன்னா அடுத்து நல்ல ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோடு வாழவும் வைக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அப்படின்றார். 40 வருஷம் துன்பத்தை அனுபவித்திருப்பீர்கள், 40 வருஷம் பலவீனத்தை அனுபவித்திருப்பீர்கள், 40 வருஷம் கொடுமையை அனுபவித்திருப்பீர்கள் சொன்னால் அதற்கு சமமா அடுத்த ஒரு 40 வருஷம் சமாதானம். அல்லேலூயா. அதனால இப்ப யோசித்து பாருங்க, இப்ப நமக்கு ஒரு 38 வயசு 40னே வச்சுக்கோங்களேன். 40 வயசு வரைக்கும் கண்ணீரோடு வாழ்ந்துட்டோம், துன்பத்தோடு வாழ்ந்துட்டோம், தைரியத்தோடு வாழ்ந்துட்டோம். அடுத்து கேள்வி வரலாம், ரிட்டையர்டும் ஆயிட்டையா, இனி நாங்க அப்படி இல்லை. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ரிட்டையர்டு ஆயிட்டுன்னு இருந்த மோசைக்கு எத்தனை வயசு? 80 வயசு. அப்புறம்தான் தொடங்கி விட்டாரு. அல்லேலூயா. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா நம்ம நினைத்ததை காட்டிலும் மேலானவைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம கேட்கறது சின்ன, எப்படியாவது என்ன இந்த வியாதியிலிருந்து குணமாக்கிறோம், எப்படியாவது இவர்களை சுகமாக்கிறோம், எப்படியாவது இவர்களை விடுதலையாக்கிறோம், ஆண்டவரே இந்த கடனில் இருந்து, இந்த வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கிறோம்னு சொல்லிதான் கேட்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அதுல இருந்து விடுதலை மட்டும் ஆக்க மாட்டேன்பா, விடுதலை ஆக்கி உன்னை விசாலமான இடத்துலயும் கொண்டு போய் நிறுத்துவேன். இல்லையா? நம்ம கேட்டதை விட மேலானதையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். இல்லையா? ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம எதிர்பார்க்கிறது வேற, அவர் கொடுக்கிறது வேற. இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிறது நம்ம எதிர்பார்த்ததையும் மேலானவைகளை செய்கிறவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போது என்னை துதிக்க மட்டும் செய், என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, துதித்து கொண்டே இரு. எல்லாம் அவருக்கு தெரியாம நடக்க போறதில்லை. சிறைச்சாலையில புலம்பிக் கொண்டிருந்தான் யோசேப்பு, கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். கழுதையை தேடி அலைஞ்சுக்கிட்டுதான் இருந்தான் சவுலு, கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். பார்த்து பதில் கொடுத்தாரா இல்லையா? பதில் கொடுத்தார். சிறைச்சாலையில் ஒரு நாள் அவனை விடுதலையாக்கின கர்த்தர் அந்த எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். கழுதையை தேடி அலைந்த அந்த சவுலுக்கு அந்த தேசத்துடைய இஸ்ரவேல் மக்களையே ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய வேலைக்காரன் தான் தன்னை சொத்து பத்துக்கெல்லாம் அதிகாரி, சுதந்திரவாளி என்று ஆபிரகாம் நினைத்தார். ஆண்டவர் அப்படி இல்லப்பா, நானே உனக்கு சொந்த கர்ப்பதாரன் ஈசாக்கை கொடுத்து சுதந்திரவாளியை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, நாம நினைப்பது ஒன்று, அவர் கொடுப்பது ரெண்டு. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்பது ஒன்று, ஆண்டவர் கொடுப்பது ரெண்டு. அல்லேலூயா! அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறவர், எந்த நோயாய் இருந்தாலும் விடுதலையாக்குறவர். யாருக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்தாலும் சரி, முதலாவது கர்த்தரை துதிக்கிற துதி நம்மகிட்ட இருந்துகிட்டே இருந்தால் எந்த ஆவியும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா! அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏசப்பா சொல்லி கொடுத்த ஒரு ரகசியங்க, அவர் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. என்ன சூத்திரம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு? பலவானை முந்தி கட்டு. யார முந்தி கட்டணும்? பலவானை முந்தி கட்டு. இல்லையா? பலவானை முந்தி கட்டினால் எப்பொழுதும் எப்பொழுதும். நான் அந்த மகளுக்கு நேற்றைய தினம் ஜெபித்து விட்டு சொன்ன ஒரே ஒரு காரியம் ஒன்றுதான் சொன்னேன், நீ எதற்கு நீ கவலைப்படாத. நீ பிறந்திருக்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, நீ வாழ பிறந்திருக்கிற. ரெண்டு, நீ ஆள பிறந்திருக்கிற. ஆமென் சொல்லுங்க. பிறப்புக்கு அர்த்தம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ள தேவன். ஆக நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம பெற வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அவர் நம்மளை ஆசீர்வதித்து மிகவும் பெருக பண்ணி ஒண்ணு கூட குறைய விட மாட்டார். உலகத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் பழமொழி தான் உதவி செய்யுது. அல்லேலூயா! செதுக்கி தின்னா செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்னா எம்மாத்திரம்பாங்க, எம்புட்டு அப்படிம்பாங்க. செக்களவுக்கு தங்க இருந்தாலும் தான் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி தின்னா கரைஞ்சி போமா. அல்லேலூயா! ஆனா பாருங்க, அப்படி இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எம்மா, நீ எவ்வளவு நாள் சுரண்டி தின்னுகிட்டே இரு, எவ்வளவு நாள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஆனா குறையா. ஆண்டவர் சொல்றது பாருங்க, நீ எவ்வளவு நாளும் சம்பாத்தியத்துல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஆனா அதுல என்ன செய்ய விட மாட்டேன், குறைய விட மாட்டேன். எக்ஸாம்பிள் பைபிள்ல தான், எல்லா எடுத்துக்காட்டும் பைபிள்ல தான் இருக்குங்க. சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு எளியா போனாரு. போன உடனே எம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னாரு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டாரு. தண்ணிய கேட்டோன்னே அடுத்து என்ன கேட்டாரு தெரியுமா? சொல்லுங்க. அந்த அம்மா கேட்கல, நல்லா கவனிக்கணும். அவர் போறாரு, போற வழியில அந்த அம்மா வீடு இருக்கு. சாரி பார்த்து என்ன ஊர்ல ஒரு விதவை வீட்டுக்கு போறாரு. கர்த்தர் இந்த வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு. சரின்னு இந்த அம்மா, சரி ஐயா, சரி வழி போக்குற தண்ணி கேட்கையில
கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன செய்யுது, தன்னுடைய பிரச்சனை 1000 இருந்தாலும் கூட ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தண்ணி கோர என்ன செய்ய எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்க வேலையில இவரு அடுத்தால கூப்பிடுதாரு, எம்மா கொஞ்சம் நெல்லு அப்படின்னாரு. என்னம்மா என்னையா அப்படின்னா அவர் சொன்னாரு, கொஞ்சம் அப்பமும் தண்ணியும் கொண்டு வாம்மா அப்படின்னாரு. அப்ப அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ சொன்னதெல்லாம் சரிதான், தண்ணி எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவேன் இருக்கு, ஆனா நீ கேட்டீர்கள 2வது அப்ப மட்டும்தான் என்கிட்ட என்ன இல்ல, உமக்கு கொடுக்கிற அளவுக்கு இல்லை. என்ன அப்படின்னா, நானும் என் மகனும் ஒரே ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு சாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஒரு அடைக்கு தாங்க என்ன இருக்கு, மாவு இருக்கு. அதனால நான் நீர் கேட்டதை நான் என்ன செய்ய முடியாது, உமக்கு திருப்தியா கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அந்த அம்மா பதில் சொல்லுது. அப்ப அவர் சொன்னாரு, முதல்ல நான் சொன்னதை செய்யினார். முதலாவது சுடுகிற அடையை முதலாவது. அந்த அம்மா சொல்லுது, இவர் சொல்ற நல்லா கவனிக்கணும், அவர் வார்த்தையிலே பதில் இருக்கு, அவர் வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கு. அவர் வார்த்தையில எலியாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தையிலே பதில் இருக்கு, அந்த வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னது ஒரு அடைக்கு தான் வழி இருக்கு, அதுல 2வது சுடுறதுக்கு தான் வழி இல்லையா, முதலும் முடிவும் அதுதான் அந்த அம்மா பதில். புரியுதா? அந்த அம்மாவுடைய பதிலே இருக்கு முதலும் முடிவும். ஆனா இவர் சொல்றாரு, முடிவு நீண்ட நேரம் இருக்குமா, முதல்ல ஒன்ன சுட்டு கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப 2வது சுடலாங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. அவருடைய அவர் சொல்ற கருத்திலே பதில் இருக்கு. 2வது சுடலாம், 3வது சுடலாம், 4வது சுடலாம், 5வது சுடலாம், எக்ஸட்ரா நீண்டுகிட்டே போகும். சரிம்மா, அந்த ஒன்ன கொண்டு வான்னு சொல்லல, முதலாவது அப்படிதான் எழுதியிருக்கு. அதிசயமா அப்பொழுது அந்த சாரி பார்த்து விதவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி, பயப்படாதே மகளே, நீ போய் உன்னுடைய வாயத்தின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் பாருங்க, முதல் அதிலே இங்கே பதில் வந்துட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ சொன்னது சரிதான், நீ சொன்னபடி ஒரு அப்பம் தான் சுட முடியும், நீ சொல்லிட்ட, அது உன்னுடைய பதில், நீ சொன்ன பிரகாரம் உன்னை சுடு. ஆனா இவர் குழப்புதாரு, அந்த அம்மா குழப்புனாரு. அந்த அம்மா குழம்பிச்சா? குழம்பல. ஆனா அந்த அம்மா யோசித்தா, நம்மளா இருந்த அந்த இடத்துல நானே அங்க ஒரு தடைக்கு தான் மாவு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன். அவன் மறுபடியும் முதல்ல சுட்டது எனக்கு முதல்ல அதுதானே முதலும் ஒண்ணுதான், முடிவும் ஒண்ணுதானையா, இதுல இன்னொன்னு சொல்றதுக்கு எங்கேயா வழி இருக்கு, முதல்ல சுட்டதை கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாமளா இருந்தா அவரை திருப்பி கேட்டிருப்போம். அவர் சொன்னாரு, முதலாவது சுட்டதை மட்டும் எனக்கு என்ன செஞ்சிரு, என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு பாருங்க, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் நீ பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அந்த அம்மா ஏதாவது மறுத்து பேசிச்சா? ஒரு மறுப்பு தெரிவிக்கல. அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம சுட்டதை இவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு எங்க கூடி மாவு இருக்கும், நம்ம பிள்ளைக்கு எங்க கூடி மாவு இருக்குன்னு கூட கடுகளவு யோசிக்கல. ஆனா அவர் பதில் கொடுத்துட்டாரு, சரிம்மா நீ சொன்ன பிரகாரமே செஞ்சுட்டு வந்துரு. அல்லேலூயா. நீ சொன்னதாவே இருக்கட்டும். நீ ஆனா சுட்டையில முதலாவது என்ன செய், அங்கே ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு உள்ள போயிட்டு, முதலாவது எடுக்கிற மாவுல எனக்கு சுட்டு கொண்டு வந்துரு. 2வது என்ன செய், ஆமா நீயும் குமாரனும் சாப்பிடலாம், சுட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி முதலாவது காரியத்தை அங்க செஞ்சு முடிச்ச உடனே நல்லா கவனிக்கணும். இந்த அதிகாரத்தை நம்ம கடந்து போயிருந்தோம், சுலபமா கடந்து போயிடுறோம். அதை நல்லா உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேதம் நமக்கு என்ன காட்டுகிறது, என்ன சுட்டி காட்டுகிறது என்றால், அந்த அம்மா நினைச்சிருக்கோம், சரி அவர் வார்த்தையின்படி அந்த அம்மா விசுவாசிட்டு இருந்தா கூட ஒருவேளை சரி அவருக்கும் கொடுத்து போக நமக்கும் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பொழுக்க அப்படின்னு நினைச்ச சட்டியை வலிச்சு கிழிச்சு தொடச்சி சில ஆள் நம்ம துடைப்போம் தெரியுமா, கடைசி தோசைக்கு சட்டியை பூரா வலின்னு வலிச்சு ஒரு தோசையை சுட்டுட்டு கிடப்போம், குட்டி தோசை ஒன்று சுடுவோம், பார்த்திருக்கீங்களா? ஆமா, அப்படி சுட்டால் சாப்பிட்டுக்கலாம்னு அந்த அம்மா நினைச்சிருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியல, ஒண்ணு மட்டும் மறைக்கப்பட்டிருந்தது, அதான் கிரகிக்க முடியாத காரியம். ஆபிரகாமுக்கு எப்படி கிரகிக்க முடியலையோ,
யோசேப்புக்கு எப்படி கிரகிக்க முடியலையோ, சவுலுக்கு எப்படி கிரகிக்க முடியலையோ, அதே போல அந்த சாரி பார்த்து விதவிக்கும் கிரகிக்க முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? பஞ்ச காலம் முழுவதும் அந்த பானையில மாவு வத்தலை எடுக்க எடுக்க என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, வந்து கொண்டே இருந்தலாம். இல்லையா? அதுதாங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட விடாம ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆசீர்வதிச்சுட்டாருன்னா குறைய விடவே மாட்டார். இல்லையா? மைனஸ் ஆக்கி போற மாதிரி தெரியும், நமக்கு தெரியும் மைனஸ் ஆகுத மாதிரி தெரியும். மைனஸ் ஆகுற இடத்துல மறுபடியும் ரிவர்ஸ்ல கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அமேன் சொல்லுங்களேன். இல்லையா? மறுபடியும் ஆண்டவர் நம்மளுக்கு குறைய விட மாட்டாராம். அது உண்மையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மாசமும் இல்ல ஒவ்வொரு வருஷத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் ஒப்பிட்டு பார்த்தா கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கா? கடன்லயும் முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யுதுன்னு. கடன் அளவு பெரியட்டோம். ஏங்க இப்பவும் சொல்றேன், சரியா? ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நானும் அதை தான் விசுவாசிக்கிறேன், அதை தான் நம்புவேன். எங்க பாவம் பெருகிச்சோ அங்க கிருபை பெருகிச்சுன்னு சொல்றாரு. அதே போலதான் பிரச்சனை எங்க அதிகமா நம்ம வாழ்க்கையில பெருகுதோ அங்கதான் தேவனுடைய கிருபையும் பெருகும், தேவனுடைய அன்பு பெருகும், அவருடைய ஆதரவு பெருகும், அவருடைய அரவணைப்பு பெருகும். அல்லேலூயா. அப்போ எப்போதுமே ஒண்ணு நினைச்சுவோங்க, நாம நினைச்சதை விட பெரியதை கத்து செய்வான். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. நான் நினைச்சேன் நம்ம தையல் கிளாஸுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு வருஷம் நடத்திட்டோம், மறு வருஷம் நடத்த முடியலன்னு வருத்தப்பட்டு, இந்த வருஷம் எப்படியாவது நடத்தணும், யாரை பார்க்கலாம், மறுபடியும் அவரே போய் பார்க்கலாமான்னு நினைச்சா மனசு சொல்லுது, ஆவி சொல்லுது, இல்லை நீ மறுபடியும் அவரை போய் பார்க்க வேண்டாம், அவர் ஒத்துழைக்க மாட்டாரு அப்படின்னு ஆவி சொல்லுது. சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆண்டவர் பாதத்துல சில நேரம் அசட்டு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். சரிப்பா என் பாதத்துல வச்சு ஜெபம் பண்ண அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து பல மாதங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் நினையாத ஒரு நபரை, அறிமுகமாகாத ஒரு நபரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 மிஷனுக்கு உதவி செய்தாரு. 2 மிஷனு தாருன்னு ஒப்புக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம், எப்பா ஒரு அடையை சுட்டு கொண்டு போனவனுக்கு மறு அடை சுடுறதுக்கு காத்து உதவி செய்தாரு. பதிலா அல்லேலூயா. அதே போல 2 தாரன்னு சொன்னவங்க திடீர்னு 3 ஆக்குனாங்க. சரி 3 மிஷினை கொடுத்துட்டோம். மிஷினை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அடுத்துட்ட ஸ்டூல் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டூலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு கத்தரியவர் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி கத்தரியையும் வாங்கி கொடுத்தாங்க. சரி அதோட விட்டாங்களான்னு பார்த்தா கடந்த 2 நாளைக்கு முன்பு எனக்கு போன் பண்ணி, ஐயா மறுபடியும் ஒரு மிஷின் இருக்கு, அதையும் தூக்கிட்டு போங்க. முந்தா நாள் மறுபடியும் ஒரு மிஷின் தூக்கிட்டா நான் வந்திருக்கேன். மீண்டும் ஒரு மிஷின் தந்திருக்கிறாங்க, புது மிஷின். ஏன் சொல்றேன்னா, தேவன் நமக்கு சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்துக்கு நம்மளை எப்படி ஆக்குவாராம், அதிகாரியாய் மாற்றுகிறவர். இல்லையா? அப்போ நம்முடைய உண்மையை உலகத்துக்கு காண்பிக்கணும் என்பதை விட நம்முடைய உண்மையை யார் அறிய வேண்டும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அறிய வேண்டும். பலிபீடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம் அறிய வேண்டும். அவர் அறிந்த போதுங்க, நம்ம உண்மையை அவர் அறிந்தார்னு வச்சுக்கோங்களேன், நாம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அல்லேலூயா. நடக்கிறது மட்டும் விபரீதமா நடக்கவே நடக்காது. நாம கூட நினைக்கலாம் இது எங்க போய் முடியுமோ, இது விபரீதமா முடிஞ்சிருமோன்னு கூட நாம நினைக்கலாம். ஆனா தெய்வம் நினைத்தது நடந்தால் அது விபரீதத்துல போய் முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். 107 சங்கீதம் 38 வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் உங்களை இவனை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். அடுத்தது பெருக பண்ணனதுக்கு அப்புறம் அதை குறைய விட மாட்டார். அல்லேலூயா. சரிங்களா? உங்களுக்கு சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை விட்டு குறையவே விட மாட்டார். அல்லேலூயா. மறுபடியும் அது குறைய விட மாட்டார்.
அமீன் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தின் தேவன். அவரை நம்புற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு குறை வராதுங்க. அவரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு சொன்னதுதான் எனக்கும், எனக்குரியதான் உங்களுக்கும். இன்னைக்கு என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த தேவன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தின தேவன், சவுலுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தின தேவன், சாரிபாத் விதவனுடைய வீட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவார். அது எப்படி மாற்றம்? உயர்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இல்லையா? ஆண்டவர் பாதத்துல ஒரு காரியத்தை நம்ம வச்சு ஜெபம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். இல்லையா? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சில காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட ஏவுவாரு, சில காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுவாரு. சில நேரங்கள்ல அப்படி நெருக்கடிய பார்த்தேன்னா ஸ்தோத்திரம் உரல்ல போட்டு சொல்லுங்க, ஆமா கரும்பு மிஷின்ல வச்சு சக்கையா கடைசி வரைக்கும் விட மாட்டான். அல்லேலூயா. காத்துல பறக்கிற அளவுக்கு அதுல சாறு இருக்காத அளவுக்கு என்ன பண்ணிடுவான்? பிழின்னு பிழிவான் பாருங்க. அதே போலதான் சில நேரங்களில பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நம்மளை பிழிந்து கொண்டிருக்கலாம். இல்லையா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒளிவு மர காய்கள் இடிக்கப்பட்டால் ஒளிய அது மகிமை வெளிப்படுத்த முடியாது, பிழியப்படாது. இல்லையா? இடிக்கப்பட்டால் தான் அது பிழியப்படும். பிழியப்பட்டால் மாத்திரம்தான் அதிலிருந்து ஒளிவை எண்ணெய் வெளிப்படும். ஒளிவை எண்ணெய் வெளிப்பட்டால் தான் விளக்கு தண்டிலே ஊற்ற முடியும். விளக்கு தண்டிலே ஒளிவை எண்ணெயை ஊற்றினால் தான் விளக்கினுடைய எரித தன்மையை காண முடியும். அல்லேலூயா. விளக்கு எரிந்தால் வாழ்க்கையில் வெளிச்சம். எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம பிரகாசத்தை காணணும், மகிமையை காணணும், ஆசீர்வாதத்தை காண்டு மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு கீழே இருக்கிற ப்ராசஸ்ல இருந்து தொடங்குவாரு. முதல்ல போட்டு இடின்னு இடிச்சு நொய் எடுத்துருவாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இடின்னு இடிச்சு அப்புறம் விழிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு நாம தான் தீர்மானிச்சுக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியும். நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கல்ல. ஆமா, ஐயா கிட்ட கேட்டா சுடல் ஐயா சொல்லுவாங்க, என்னை கரும்பு சாறுல வச்சு புளிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பீங்க. அப்படிதானே? ஆமா. ஆனா இப்பவும் நான் சொல்றேன், ஆண்டவர் கடைசி ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கிறாரு, மகிமைப்படுகிற ஒரு செய்தி. அல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, ஆபிரகாம் வாழ்க்கை ஆசீர்வதித்து உயர்த்தினவர், சவுலுக்கு பதில் கொடுத்தவர், யோசேப்புக்கு பதில் கொடுத்தவர், சாரிபாத்துக்கு விதவைக்கு பதில் கொடுத்தவர், உங்களுக்கு, உங்க சம்பதிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் பதில் நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோமா? 107 சங்கீதம் 38 வசனத்தை, அவர்களை உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மிகுதியும் பெருக வைப்பார், உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களும் குறையாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுவார். தேவ பிள்ளைகளை, உங்களை மிகுதியாய் பெருக பண்ணுவார். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு குறை இல்லாம ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேளையில எங்க கூட பேசின வார்த்தைகள், எங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தைகளுக்காய், எங்களை ஊக்கப்படுத்தின வார்த்தைகளுக்காய், எங்களை பலப்படுத்தின திடப்படுத்தின நம்முடைய வார்த்தைகளுக்காய், இந்த சங்கீதத்துல தானே எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார் என்று. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தைரியப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை திடப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்பி எங்களை ஊக்கப்படுத்துகிறீர்.
அது மாத்திரமல்ல, பயப்படாது, கலங்காது, திகையாது, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை ஆண்டவரே தோள் தட்டி தைரியப்படுத்தி கரம் பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அவர்களுடைய சுகத்தை, அவர்களுடைய ஆரோக்கியத்தை, அவர்களுடைய சமாதானத்தை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய மகிழ்ச்சியை நீர் குறையவே விட மாட்டீர் ஆண்டவரே. குறையவே விட மாட்டீர். அவருடைய வருமானத்தை குறைபட விட மாட்டீர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறையின்றி ஆண்டவரே நீர் நடத்துகிற தேவனாயிருக்கிற ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.